வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு முருகனின் உயர்ந்த நாமங்களின் ஒன்றாகிய ஓம் சரவண பவா அப்படி என்கின்ற நாமத்துடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். முருகனின் நாமங்களில் பல, அதில் ஒன்றுதான் சரவண பவ. இந்த நாமம் மூல மந்திரமாக நமக்காக உச்சரிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த நாமத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஏன் சரவணன் என்று பெயர் வந்தது என்றால், சரவண பொய்கையில் அவதரித்ததால் அவருக்கு சரவணன் என்று பெயர் வந்தது. சரம் என்றால் தர்பை, வனம் என்றால் காடு. சரவனம் என்றால் தர்பை காடு. தர்பை காட்டுல இயற்கையா தோன்றிய நீர்நிலையில் அவர் அவதரித்ததால் அதற்கு சரவண பொய்கை என்றும், அவதரித்ததனால் பெருமானுக்கு சரவணன் என்கின்ற திருப்பெயரும் அமையப்பெற்றது. அந்த நாமத்தை கொண்டுதான் ஓம் சரவண பவ என்ற அழகான நாமாவை முருகனுக்கு உச்சரிக்கப்படுகிறது. எண்ணெனில் கோடி நாமங்கள் இருப்பினும் இந்த ஓம் சரவண பவ என்கின்ற நாமத்தை சொல்வதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இதை எப்படி நாம் சொல்லலாம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சரவண பவ மந்திரம் அருங்கோண அமைப்பாக அமையும். அந்த அருங்கோண அமைப்புகளில் ஒவ்வொரு எழுத்துக்களாக அமைத்து பார்த்தால் இந்த வடிவமாக தோன்றும். சா, ர, வ, ந, ப, வ என்ற 6 எழுத்துக்கள் அது அடங்கும். நடுவினில் ஓ என்ற எழுத்து ஓட வேண்டும். இந்த ஓம் சரவண பவ என்கின்ற நாமத்தை நாம் சொல்கின்ற போது எந்திர சக்தியை மந்திர சக்தியின் மூலமாக மாற்றி அதை நமக்கு பெற்றுத்தரும். இந்த நாமத்தை ஜெபிப்பதனாலே நம் உள்ளுக்குள் எந்திரத்தை பதித்து கொள்வதற்கு சமம். இதை மனோ எந்திரமாக அதை பயன்படுத்தலாம். இந்த சரவண பவ மந்திரத்தை சொல்வதனால் என்னென்ன அற்புத பலன்கள் தருகிறது என்று பார்க்கலாம். ச என்கின்ற எழுத்து செல்வத்தையும் மங்களத்தையும் குறிக்கும். ரா என்கின்ற எழுத்து கல்வியையும் ஒளித்தன்மையும் நிறைந்தவர் என்கின்ற பொருளை குறிக்கும். வா என்கின்ற எழுத்து முக்தி என்கின்ற உயிரிய நலனையும் சாத்வீகத்தன்மையும் பெற்றுத்தரும். ந என்கின்ற எழுத்து பகைமையை வெல்லும் திறனை நமக்கு ஏற்படுத்தும். பா என்கின்ற எழுத்து காலனை ஜெயிக்க நமக்கு உதவும் தாரக எழுத்தாகும். இந்த உலகம் உய்ய உதித்த பெருமானாக விளங்கும் முருகனின் அருள் திறத்தை தருவதாகவும் அமையும். வா என்கின்ற எழுத்து ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாகவும் நீடித்த ஆயுளையும் பெற்று தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கக்கூடியது இந்த சரவண பவ என்கின்ற 6 எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களை நாம் மந்திர வடிவமாக பார்த்தோம். இப்படி எந்திர வடிவமாக எழுதி ஜபம் செய்வது ஒரு முறையாகும். மற்றொன்று, இதை நாமே இந்த மந்திரத்தை மனதில் நினைத்து கொண்டும் ஜபம் செய்வது மற்றொன்று முறை. இந்த மந்திரத்தை ஜபிக்க தீட்சை அவசியம் இல்லை. சில மந்திரங்களுக்கு மட்டும் தீட்சை அவசியம். இந்த சரவண பவ மந்திரத்தை முருகனையே குருவாக நினைத்து யாரு வேண்டுமானாலும், எந்த வயதினர் வேண்டுமானாலும் இந்த சரவண பவ என்கின்ற நாமத்தை உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை செவ்வாய் அன்று துவங்குவது விசேஷமாகும். இதை எப்படி துவங்குவது என்றால், காலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு மலர், செவ்வரளியோ அல்லது உங்களால் முடிந்த பூக்களை முருகன் திருவருவ படத்திற்கு சார்த்திவிட்டு நெய் விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை முருகனிடமிருந்து உபதேசமாக பெறுவதாக மனதில் நினைத்து கொண்டு ஓம் சரவண பவ என்கின்ற நாமத்தை 108 முறை நீங்கள் ஜபம் செய்யலாம். ஜபம் செய்த முடித்த பிறகு ஆத்மார்த்தமாக முருகனை குருவாக நினைத்து, பெருமானே, நான் ஜபித்த இந்த நாமா எல்லா விதமான பலன்களையும் தர வேண்டும் என்று முருகனிடம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். பிறகு நெய்வேத்தியத்திற்கு பால் பழம் வைத்து தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும். இதை காலையில் பூஜை செய்யும் போது செய்ய வேண்டும். நேரம் இல்லாதவர்கள்
முதல் நாள் மட்டும் செவ்வாய்க்கிழமை காலையில் தொடங்குவது மிகவும் அவசியம். பின்பு நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் சரவண பவ என்ற மனதில் நினைத்து கொண்டே உங்கள் வேலைகளை செய்யலாம். நம் முருகனின் மந்திரத்தை சரவண பவ என்கிற நாமத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் நம் சிந்தனையில் இருப்பது தவறில்லை. நமது மனது சுத்தமாக இருக்க வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் நாம் இந்த மந்திரத்தை மனதில் ஜெபிக்கலாம். முதலில் துவங்குவது மட்டும் நான் சொன்ன முறைப்படி துவங்குங்கள். முடிந்தால் தினமும் பூஜை அறையிலே ஜெபம் செய்யுங்கள். முடியாதவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் எப்போது வேண்டுமென்றாலும் மனதில் ஓம் சரவண பவ என்கின்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு வாருங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், கணக்கு கிடையாது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சொல்லலாம், தவறில்லை. நாம் பூஜை ரூமுக்கு போகக்கூடாது, அவ்வளவுதான். மனதில் நாமத்தை சொல்ல, அந்த முருகனை நினைத்து கொள்ள கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. இந்த நாமத்தை தொடர்ந்து கணக்கில்லாமல் சொல்வதனால் இந்த நாமம் நமக்கு வசம் மாறும். இதை நாம் சொல்லிக்கொண்டு வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், நம்மிடம் இருக்கும் காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் என்ற சொல்லக்கூடிய 6 வகை தீக்குணங்களும் குறையும். பின் அது நீங்கும். இந்த நாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டு வருவதனால் நிலைத்த செல்வமும் கிடைக்கும். அதாவது அழியா செல்வம் ஞானமாகவும் கிடைக்கும், அல்லது கல்வியாகவும் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், பகைவனை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். தொடர்ந்து இந்த நாமாவை சொல்வதனால் நம்மை நோய்கள் அண்டாது. அப்படியே வந்தாலும் நம்மை நோய்களிலிருந்து காப்பாற்றும். காலனின் பயம் நம்மை விட்டு நீங்கிவிடும். பிறப்பு ஒன்று இருப்பதனால் இறப்பு ஒன்று இருக்கத்தானே செய்யும். அதனால் நமக்கு அந்த மனப்பக்குவம் வந்துவிடும். நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்ற தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் வரும். இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த நாமத்தை சொல்வதனால் கிடைக்கும். ஓம் சரவண பவா இப்படி என்கின்ற இந்த நாமம் பாவம் என்கின்ற கடல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற, அலை மோதி கொண்டிருக்கின்ற நம்மை காப்பாற்றி இறைவனின் சரவணன் ஆகிய திருவடி நிழலில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற இந்த ஒரு உன்னதமான இந்த நாமாவை நாம் தினமும் சொல்லிக்கொண்டு வரலாம். நமக்கு இந்த எந்தவித சிந்தனைகளும் இல்லாமல் இந்த ஓம் சரவண பவா என்கின்ற மந்திரம் நம்மை காக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஓம் சரவண பவ.